தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தியாகி இமானுவேல் சேகரன் கொலை வழக்கு. தியாகி இமானுவேல் சேகரன் கொலை வழக்கு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை கைது செய்ய வலியுறுத்தியவர் யார் தெரியுமா? தியாகி இமானுவேல் சேகரன் கொலை வழக்கில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சேர்த்து கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார் தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தியாகி இமானுவேல் சேகரன் சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய இழப்பு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகும். அந்த பகை இடையில் மறைந்தது போல் தெரிந்தாலும் கூட கடந்த 2 ஆண்டுகளாக அந்த பகை நீர் பூத்த நெருப்பாக பற்றி எரிய ஆரம்பித்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் தியாகி இமானுவேல் சேகரன் படுகொலையில் முத்துராமலிங்க தேவருக்கு சம்மந்தமில்லை என்று கூறி திமுக கையெழுத்து இயக்கம் நடத்தியது. ஆனால் அவரை கைது செய்ய வலியுறுத்தியவர் யார் தெரியுமா? அவர் ஒரு மிகப்பெரிய திராவிட தலைவர். அவர்தான் தந்தை பெரியார். தந்தை பெரியார் ஈவே ராமசாமி நாயுடு அவர்கள்தான் முத்துராமலிங்க தேவரை தியாகி இமானுவேல் சேகரன் கொலை வழக்கில் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியவர். அவர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் மீதுள்ள நல்லெண்ணத்தின் காரணமாக முத்துராமலிங்க தேவரை கைது செய்ய சொல்லவில்லை. முத்துராமலிங்க தேவர் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக தேவரை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சாதி என்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அடைக்க வேண்டும். அவர் ஒரு தமிழர் தலைவராகவோ ஒரு திராவிட தலைவராகவோ ஒரு தேசிய தலைவராகவோ வந்துவிடக்கூடாது, அப்படி ஒரு தோற்றம் அவருக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்று கருதி அவருக்கு சாதி முத்திரை குத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தியாகி இமானுவேல் சேகரன் கொலை வழக்கில் தந்தை பெரியாரை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் மேலுள்ள அக்கறையினால் அல்ல. ஏனென்று சொன்னால் 1968ஆம் ஆண்டு கீழவன்மணி கிராமத்தில் 44 தேவேந்திரகுல வேளாளர்கள் உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட போது தந்தை பெரியார் அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்து மக்கள் பக்கம் நிற்கவில்லை. அந்த கொலையாளியான கோபாலகிருஷ்ண நாயுடு பக்கத்திலே தந்தை பெரியார் நின்றார். அவருக்குத்தான் ஆதரவு கொடுத்தார். கோபாலகிருஷ்ண நாயுடுவுக்கு ஆதரவு கொடுத்தார். அவரை விடுதலை செய்வதற்காகத்தான் அனைத்து முயற்சிகளையும் தந்தை பெரியார் எடுத்தார். இந்த போராட்டத்துக்கு காரணமான கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மீது அவர் சாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக தியாகி இமானுவேல் சேகரன் கொலை வழக்கில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியவர் தந்தை பெரியார். அது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் மேலுள்ள அக்கறையின் காரணமாக அல்ல, முத்துராமலிங்க தேவருக்கு சாதி முத்திரை குத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தந்தை பெரியார் தேவரை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த வரலாற்றை தேவர் சமூகத்தை சார்ந்தவர்களும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் தந்தை பெரியார் எப்படிப்பட்டவர் என்பதையும் தந்தை பெரியாருடைய குள்ளநரித்தனத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும்.